வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 11/2/2025 குரோதி வருடம் தை மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ரகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை, குளிகை 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை, சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சூரிய உதயம் 6:35, கரணம் 7:30 முதல் 9 மணி வரை, திதி இன்று இரவு 7:50 வரை, சதுர்தசி பின்பு பௌர்ணமி, நட்சத்திரம் இன்று இரவு 7:31 வரை, பூசம் பின்பு ஆயில்யம், யோகம் சித்த யோகம், சந்திராஷ்டமம் இன்று இரவு 7:31 வரை, மூலம் பின்பு பூராடம். மேஷராசி நேயர்களே, பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். வேலை தொடர்பான முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். சொந்த பந்தங்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ளவும். நட்பு வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதன் மூலம் லாபங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி கௌரவங்கள் மேலோங்கும். பரணி அனுசரித்து நடந்து கொள்ளவும். கிருத்திகை பேச்சுக்களை குறைக்கவும். ரிஷபராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களுடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள். சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் அதிகமாகும். அலைச்சல்கள் கூடும். வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் உண்டாகும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பணியில் கௌரவங்கள் மேலோங்கும். தன்னம்பிக்கையும் கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். கிருத்திகை கௌரவங்கள் கூடும். ரோஹிணி கௌரவங்கள் மேலோங்கும். மிருகசிரீஷம் முன்னேற்றம் உண்டாகும். மிதுன ராசி நேயர்களே, சுற்று வட்டாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். பொன்பொருள் சேர்க்கைகள் உண்டாகும். வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். வியாபாரத்தில் வளர்ச்சிகள் கூடும். நன்மைகள் அதிகளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசிரீஷம் பிரச்சனைகள் தீரும். திருவாதிரை தடைகள் விலகும். புனர்பூசம் மகிழ்ச்சியான நாள். கடகராசி நேயர்களை, உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் நட்புகள் உருவாகும். வியாபாரத்தில் வளர்ச்சிகள் கூடும். பணியில் முன்னேற்றம் உண்டாகும். எதிலும் யோசித்து செயல்படவும். ஆர்வமான நிலை உருவாகும். அனுபவங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். புனர்பூசம் மாற்றங்கள் ஏற்படும். பூசம் வெற்றிகள் கிடைக்கும். ஆயில்யம் ஆர்வமான நாள். சிம்மராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். பொருள் வரவுகள் மேலோங்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். பொறுமையுடன் செயல்படவும். தன்னம்பிக்கை உருவாகும். வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் கிடைக்கும். மேன்மையான நிலை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் பொருள் வரவுகள் கூடும். பூரம் நினைத்தது நிறைவேறும். உத்திரம் தடைகள் விலகும். கன்னிராசி நேயர்களே, எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வருமானம் தொடர்பான விஷயங்களில் லாபங்கள் கிடைக்கும். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். அலைச்சல்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் உதவிகள் கிடைக்கும். ஹஸ்தம் ஆர்வமான நாள். சித்திரை வளர்ச்சிகள் உருவாகும். துலாம் ராசி நேயர்களே, மனதில் புதுவிதமான லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். நட்பு வட்டாரத்தின் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். அலைச்சல்களினால் மாற்றங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். உழைப்பிற்கேற்ப முன்னேற்றம் கிடைக்கும். எதிர்ப்புகள் விலகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். சித்திரை அனுகூலமான நாள். சுவாதி நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். விசாகம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். விருச்சிகராசி நேயர்களே, திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். வீட்டின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றமும் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். விசாகம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். அனுஷம் செலவுகள் ஏற்படும். கேட்டை
அந்யோன்யம் அதிகமாகும். தனுசு ராசி நேயர்களை உடன் இருப்பவர்களிடம் பொறுமையுடன் செயல்படவும் புதுவிதமான முயற்சிகளில் யோசித்து செயல்படுவது நல்லது. பண பரிவர்த்தனைகளில் நிதானம் தேவை. வீட்டில் உள்ளவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் மேலதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. எதிர்பாராத ஒத்துழைப்புகள் கிடைக்கும். அமைதியுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மூலம் பொறுமையுடன் செயல்படவும் பூராடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. உத்திராடம் வளமான நாள். மகர ராசி நேயர்களை தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். திகநலனில் அக்கறை தேவை. நட்புகள் பெரிதாகும். அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். சிக்கனமாக செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திராடம் ஆதரவுகள் கிடைக்கும். திருவோணம் மனக்கசப்புகள் நீங்கும். அவிட்டம் ஒத்துழைப்புகள் கூடும். கும்பராசி நேயர்களை விட்டு கொடுத்து நடந்து கொள்வதன் மூலம் மகிழ்ச்சியான நிலை மேலோங்கும். சொந்த பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை உருவாகும். பணியில் தடைகள் விலகும். உத்தியோகத்தில் லாபமான நிலை ஏற்படும். புதுவிதமான அனுபவங்களும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும். யோசித்து செயல்படுவீர்கள். நிம்மதி உண்டாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் கௌரவங்கள் கூடும். சதயம் வளமான நாள். புரட்டாதி யோசித்து செயல்படவும். மீனராசி நேயர்களை புதுவிதமான அனுபவங்களும் சிந்தனைகளும் உருவாகும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். நட்பு வட்டாரத்தின் மூலம் அலைச்சல்கள் கூடும். தேகநலனில் அக்கறை தேவை. அனுகூலங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். பூரட்டாதி வளமான நாள். உத்திரட்டாதி அனுசரித்து நடந்து கொள்ளவும். ரேவதி தேகநலனில் அக்கறை தேவை. நம்புங்கள் நல்லதே நடக்கும்.